கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய பாடத்தின் தலைப்பு விழித்து கொண்டிருங்கள் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை பார்க்க போகிறோம். எப்படி விழித்து கொண்டிருக்க வேண்டும், என்னென்ன காரியத்திலே விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு பாடல். இதற்கு ஆதாரமாக வசனம் படியுங்கள். லூக்கா 21:36, லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார் என்றால், அவருடைய இரண்டாம் வருகையை குறித்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இனிமேல் பெரிய சம்பவங்கள் நடக்க போகிறது, இந்த உலகம் பெரிய அழிவுக்கு போகிறது. அதனால் அவைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பது குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு இங்கே பேசுகிறார். இந்த விழித்திருப்பது என்ற ஒரு வார்த்தை வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விழித்திருப்பது என்பது குறித்து என்னென்ன விஷயத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். விழித்திருப்பது என்றால் நம்மை நாமே கண்காணித்து கொண்டு இருப்பது. நம்மை நாமே கண்காணித்து கொண்டு இருப்பது. இந்த கண்காணித்தல் என்பது நமக்கு தெரியும். நம்ம ஊரில், நம்ம தேசத்தில், ஒவ்வொரு தேசங்களில், ஒவ்வொரு இடங்களிலேயும் நாம் அறிந்திருக்கிறோம். காவல்துறையை சார்ந்தவர்கள் செக் போஸ்ட் எல்லாம் வைத்து அங்கே கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். யாராவது சந்தேகப்படும்படியான நபர்கள் வருகிறார்களா, அப்படியே வாகன சோதனைகளை செய்வார்கள். இப்படி தேசத்திலே குற்றம் நடக்காதபடி, தீமைகள் நடக்காதபடி அவர்கள் அந்த பாதுகாப்பு பணி என்ற அந்த காரியத்தை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அப்படியே இந்த விழித்திருத்தல் என்கிற இந்த வார்த்தை இங்க வேதத்திலே சொல்லும்போது நம்மை நாமே பாதுகாக்கும்படியாக விழித்திருக்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை நாமே எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று நாம் பார்க்கும் போது, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனநிலை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கம், நாம் பேசுகிற வார்த்தைகள், இன்னும் நம்முடைய கிரியைகள், செயல்கள், இன்னும் நம்மை சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள், நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் கூட எப்படி இருக்கிறது, அவைகள் நம்மை உலக பிரகாரமான அந்த காரியங்களுக்குள்ளே நம்மை அமிழ்த்துகிறதாக, உலக காரியங்களோடு நம்மை ஆதிக்கம் செய்யும்படியாக, இல்லாவிட்டால்
உலக காரியத்தோடு கட்டி போடுகிறதாக இருக்கிறதா? தேவனுடைய காரியங்களை ஆவிக்குரிய சிந்தையை விட்டு விலகும்படியாக இருக்கிறதா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்மை நாமே பாதுகாப்பு. நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மனநிலை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்மை சுற்றிலும் நடக்கிற எல்லா காரியங்களையும் நாம் நிதானமாக நம்மை கண்காணித்து அறிய வேண்டும். இதை நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உலக காரியங்களோடு நம்மை கட்டி போடுகிறதாக இருக்கிறதா என்று நம்மை நாமே கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். கடந்த நாளில் கூட இவங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அந்த இடத்துல நம்ம அங்கே போகிறோம். அங்கே பெரிய ஒரு ஹாலு, எல்லாம் டாக்டர்ஸ், நல்ல படித்தவர்கள், நல்ல எஜுகேட்டடானவங்க. அங்கே ஒருவரை ஒருவர் அங்கே மேன்மையாக பேசிக்கொண்டு, இன்னும் கடைசியிலே அவர்கள் பாடல்கள், அங்கே டான்ஸ், இப்படிப்பட்ட பல விதமான காரியங்கள். கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 6 மணி வரையிலும். இப்படி ஒரு விதமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இருந்துட்டு உண்மையாகவே நாம் வந்து அதன் பிறகு நமக்கு ஒன்றுமே பைபிள் படிக்கிறது ஒன்றுமே நேரம் இல்லை. அடுத்த நாள் காலையில் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திலே நான் உணர்கிறேன் விசுவாச குறைவு. அந்த ஜெபம் ஒரு வீணான ஜெபம் போல விசுவாசத்தில் குறைவு இருப்பதை நான் கண்டேன். நான் மனதிலே உணர்ந்தேன். அப்படியானால் இந்த உலக காரியங்களோடு நாம் எப்பொழுதும் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு தொடர்பிலே இருந்தால் நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டு விசுவாசம் இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு நான் காலையில் அநேக வேத வசனங்களை தியானித்து உணர்ந்து கொண்டு விசுவாசத்தில் பலப்பட்டார். அதனால நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், நாம் நம்முடைய மனநிலை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நம்மை நாமே கண்காணித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவையெல்லாம் தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியின் அடிப்படை, அன்பின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நாம் கவனித்து கொண்டு நம்மை கண்காணிக்க வேண்டும். சத்திய காரியங்களை ஊக்குவிக்கிற காரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளருகிறவர்களாக இருக்க முடியும். அப்படி இல்லாதிருந்தால் நாம் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான சிந்தனைகளை ஆவிக்குரிய காரியத்தில் நாம் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் விலக்கிவிட வேண்டும். நாம் இல்லாவிட்டால் நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட முடியாது. அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு, சாதாரண ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 6000 to 7000 எண்ணங்கள், இந்த மன சிந்தை ஓட்டங்கள் வருகிறதாக சொல்லுகிறார்கள். அதனால அந்த எண்ணங்களை, அந்த சிந்தனைகளை நாம் அதிக கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும். அது எப்படி கட்டுப்படுத்துவது என்றால், உலகம்
நம்மை சூழ இருக்கிறவர்கள் பலவிதமான உலக காரியங்களோடு அங்கு ஐக்கியத்திலே கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆவிக்கேற்ற சிந்தனையில இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் அந்த இடத்திலே அதிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக இருந்தார். அவர் சீசர்களோடு இருந்தார். சீசர்கள் உலக பிரகாரமான மக்கள் தான். அவர்கள் அறிவிலே குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உலகத்தில் இருந்து உலக காரியங்களோடு அங்கே தொடர்பில் இருந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தில் தொடர்பில் இருந்தார். அடிக்கடி அநேக நேரங்களில போய் தனிமையிலே ஜெபித்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திரு. இந்த விழித்திருத்தல் என்கிற காரியம் இதுதான். நம்மை சூழ நடக்கிற காரியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாமே சத்தியத்துக்கு ஏற்றதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதிருந்தால் அவைகளை நாம் உறுதியாக எதிர்த்து போராட வேண்டும். இங்கே நமக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அதற்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து சொல்லுகிறார். படிகள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பார்த்தீங்களா? இங்கே அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இந்த தெளிந்த புத்தி, இதை குறித்து நாம் அடுத்த பாடத்துல வருகிற நாளில தேவ கிருபை இருந்தால் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு லிட்டரலான ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆளுக்கு பயந்து அங்க இங்க ஓடி போய் ஓடிட்டு போ. அது லிட்டரலான சிங்கம். இங்க வேதத்துல சொல்லப்படுகிறது பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. இந்த சிங்கத்தை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதனால நாம் எப்பொழுதும் இந்த ஆவிக்குரிய காரியத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சத்தியத்தில் நடக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வந்திருக்கும் போது இந்த சிங்கம் பிசாசானவன் நம்மை எப்பொழுது அந்த வழியை விட்டு விலக்கி போடலாம், எப்பொழுது நாம் ஆவிக்குரிய சிந்தையை விட்டு நம்மை தள்ளிவிடலாம் என்று நம்மை கர்ச்சிக்கிற சிங்கம் போல பார்த்து கொண்டே இருப்போம். இதை நாம் வேதத்துல நாம் தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் முதலாவது நம்முடைய சிந்தையிலே கிரியை செய்வான். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனதில் கிரியை செய்வான். அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
இருதயத்துல கிரியை படிக்கிறது வருஷம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு, இதைத்தான் சாத்தன் இருதயத்துல கிரியை செய்யும். இது எப்படி என்றால், நமக்கு வேதத்திலே நல்ல இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. யூதாஸ் காரியத்துக்கு இருதயத்திலே கிரியை செய்கிறான். முதலாவது அங்கே நாம் படிக்கும் போது யோவான் 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், அங்கே அவனுடைய இருதயத்தை ஏவினான் என்று சொல்லப்பட்டது. படிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். பார்த்தீங்களா? இருதயத்தை முதல்ல தூண்டுகிறான். தூண்டி அந்த அவனுடைய ஒரு ஆசையை தூண்டி விடுகிறான். உனக்கு பணம் கிடைக்கும், என்ன, ஆமா, நீ அதை வச்சு எதையாவது வாங்கி கொள்ள, சம்பாதித்து கொள்ளலாம், இது யாருக்கும் தெரியாது, நீ பயப்படாத, அப்படிங்கிற மாதிரி ஒரு இருதய விருப்பத்தை அங்கே தூண்டுகிறார். அதிலே 27ஆம் வசனத்துல அதன் பிறகு அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தான் 27 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பாத்தீங்களா? முதல்ல இருதயத்துல கிரியை செய்கிறான், அதன் பிறகு அவனுக்குள்ளே புகுந்து, அடுத்த நம்ம 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது அதுக்குரிய கிரியைகளை நடப்பித்து விட்டார். அங்கே போச்சவர்களையும் அநேகரை அங்கே பக்கங்களோடு கூட்டி கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிற காரியத்தை, இது நாம் யாக்கோபு நிருபத்துல படிக்கும் போது, அதாவது நம்முடைய இருதயத்துல முதலாவது விருப்பத்தை தூண்டப்படுகிறது. விருப்பம் தூண்டப்பட்டு அதன் பிறகு அங்கே 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில அங்கே இச்சை முதலாவது அங்கே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். முதலாவது அந்த ஆசையை தூண்டி விடுவான். அது பூரணமாகும் போது அங்கே மரணத்தை பிறப்பிக்கும் என்று அப்போ முதலாவது அந்த விருப்பங்களை, இருதயத்தை அங்கே தூண்டி அதை செய்யும். அதன் பிறகு நமக்குள்ளாக புகுந்து எல்லா காரியத்தை யூதாசை போல அங்கே அந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாக அங்கே வந்து விடுவோம். அதனால முதலாவது உலக காரியங்களை அதிகமாக நம்மேல் அங்கே ஆசைகளை தூண்டி விடுவான். அதை நாம் சரி, நல்லதுதான், நம்முடைய மேன்மைக்கு தானே என்று நாம் அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதிலே இடம் கொடுக்கும் போது உள்ளே புகுந்து அதன் பிறகு அதற்கேற்ற கிரியைகளை நடக்கும். எப்படி அங்கே யூதாசுடைய இருதயத்துல அப்படி சாத்தான் கிரியை செய்து புகுந்து அவன் அங்கே காட்டி கொடுக்கிற வேலையை செய்து அந்த பொருளாசை நிமித்தம் செய்தானோ, அவனுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் பார்த்தீங்களா, எப்படிப்பட்டதான ஒரு மரணத்துக்குள்ளே, எவ்வளவு மேன்மையான ஒரு அழைப்பு. எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்றால் சாட்சிக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை அறிவிக்கிற அந்த காரியத்திற்காக அவர்கள் ஜீவனை கொடுத்தார்கள். ஆனால் யூதாசுடைய மரணம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வெறும் அந்த பண ஆசையினாலே அவருடைய பெயரை கெடுத்து கொண்டு அப்படியாக மரணத்துக்குள்ளே எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். தேவனோடு
ஆகிய தேவனை தரிசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர ஆகிற, இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தான். அதனால நாமும் இதை குறித்து அதிக ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்கிறது. இதை நாம் பார்க்கும்போது நாம் பிராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மேலே கூட பில்டிங்ல அந்த சோற்றோரமாக ஒரு ஆலமரம் வளர்ந்து நல்லா வளரும் சோறுல. அது எப்படி அந்த வெயில் சூடுல கூட அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் அதை பார்த்து அதை அப்படியே உடைச்சு விட்டேன். அதை விட்டா என்ன ஆகும் பாருங்கள், அது ஈஸியாக முளைத்து வளர்ந்து அந்த சோறையெல்லாம் அப்படி உடைத்து கொண்டு மாடியில அப்படிப்பட்ட காரியம். இது நாம் அந்த சின்னதாக அந்த ஆவிக்கு விரோதமான சிறிய ஒரு சிந்தை நமக்குள்ளே வரும்போது நாம் எடுத்து போடாவிட்டால் அது நம்மை ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து நம்மை தூரமாக்கி அப்படியே நம்மை யூதாசை போல நம்மை கொண்டு போகும். அதனால ஒரு வார்த்தை பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, சொற்பம் அதீனம், சிறிய ஒரு தவறு பேர் பெற்றவனை கீழே விழச் செய்யும் என்று சொல்லப்பட்டது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10:1. ஆமா, இவை எல்லாவற்றையும் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்பம் அதீனமும் அப்படியே செய்யும். பார்த்தீங்களா? சொற்பம் அதீனம், சிறிதான ஒரு சிந்தனை, சிறிதான ஒரு எண்ணங்கள் மனதிலே உருவாகும் போதே நாம் அதிக கவனத்தோடு விழிப்புள்ளவர்களாக இருந்து அதை நீக்கி போட வேண்டும். இதுதான் விழித்திருத்தல். சொற்பமதியின் பெயர் பெற்றவனை என கீழே விழச் செய்யும் என்று நாம் படிக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களில சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் யாரை விழுங்கலாமோ என்று வழி தேடி அவர்கள் அலைந்து திரிகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களில சாத்தானும் அவருடைய விழுந்து போன தூதர்களும் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே உற்சாகமாய் இருக்கிறவர்களை கீழே விழத்தள்ளபடியாக அதிக முயற்சி எடுக்கிறார். அது எப்படி என்றால், வேதத்திலே நாம் படிக்கும்போது ஒளியின் தூதனின் வேஷத்தை போடுகிறானே என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஒளியின் தூதனுடைய வேஷம் என்றால் சத்தியத்தை பேசுகிறது போல அந்த மனுஷர்கள் மூலமாக தவறான போதனைகளை போதித்து அப்படியாக நம்மை விழச் செய்வார். அப்போ அந்த போதனைகளை குறித்து நாம் அதிக எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனம் படியுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-14. 2 கொரிந்தியர் 11-13-14. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. கள்ள அப்போஸ்தலர்கள், கடைசி நாட்களில் இப்படி பொய் போதனையாளர்கள் அதிகமான பேர் வருவார்கள் என்று கூட சொல்லுங்க. அப்போ நாம் இந்த சத்தியத்தை குறித்து, இந்த போதனைகளை குறித்து அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் வஞ்சனை செய்கிறவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அவன்
நம்மை பார்க்கிலும் ஞானத்திலே சிறந்தவன் என அவன் பலவான் என்று கூட வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் நம்மை எப்படியாக வஞ்சித்து நம்மை கீழே தள்ளலாம் என்று சுற்றி திரைகிறான். அவன் தான் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. இது நாம் நம்முடைய குரு, நம்முடைய தலை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பார்க்கிறோம். அவரையே கீழே தள்ளுபடியாக அவர் வந்த ஒரு காரியத்தை மறக்கடிக்க செய்யும்படியாக அவரோடு கூட இருந்த சீசர்கள், பிரதானமான சீசனை சத்ருவாகிய சாத்தான் பயன்படுத்துகிறார். நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இங்கே வருகிறது. மத்தேயு 16:21 இது அங்கே நடந்த காரியங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இப்படியாக மரிக்க வேண்டும். வேத பாரகர் அங்கே பரிசேயர்களால குற்றப்படுத்தப்பட்டு புறஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்று தம்முடைய மரணத்தை குறித்து அங்கே பேசும்போது அங்கே அப்போஸ்தலர் பேதுரு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சீசர் கடிந்து கொள்ளுகிறார். உங்களுக்கு இது நேரிடக்கூடாது என்று அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே சாத்தான் அவனுக்குள் வந்து கிரியை செய்கிறான் என்று அறிந்து சாத்தானை அதட்டுகிறது போல அங்க அதட்டுகிறார். 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவன் கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷர் கேட்டவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை விழிப்போடு கவனித்து அதை கண்டு கொண்டார். தமக்கு அன்பான சீசன் தான். அது அன்பு காட்டுவது போல இருக்கும். ஆனால் அங்கே சாத்தான் நம்மை விழச் செய்வதற்கு இந்த காரியத்தை செய்கிறான் என்று சொல்லி, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்றார். அவ்வளவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்போடு இருக்கிறார். தேவ சித்தம் அப்படியாக இருக்கிற சித்தத்துக்கு புறம்பான காரியத்தை அங்கே செய்வதற்கு சாத்தான் பேதுருவின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீசன் அவன் மூலமாக வந்து கிரியை செய்கிறார். உடனே அதை விழிப்போடு இருந்து கண்டு கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கடிந்து கொள்கிறார். சாத்தானை கடிந்து கொள்வது போல அங்கே பேதுருவை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து கொண்டார், சாத்தானுடைய கிரியை. அப்படி இந்த கடைசி நாட்களில ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிற நம் மேல அநேகமான இப்படிப்பட்டதான கிரியைகள் சாத்தானால் கொண்டு வரப்படும். அது நமக்கு அறிமுகமான நல்ல ஊழியக்காரர்கள் மூலமாக கூட தவறான போதனைகள் மூலம் கொண்டு வரப்படும். மத்தேயு 24:11 ஆண்டவர் இயேசு இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி நாட்களை குறித்து பேசும்போதுதான் இந்த வார்த்தை பேசுகிறார். அப்படி அதுல 24ஆம் வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இன்றைக்கு நமக்கு தெரியும் அடையாளங்கள், அற்புதங்கள். ஜனங்கள் எங்கே அந்த ஒரு அற்புத அடையாளம் கிடைக்கும், அங்க எங்கு காண்கிறார்களோ அங்கே அப்படியே சாறை சாறையாக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய வஞ்சனை. சாத்தான் அற்புதங்களை செய்கிறான், வஞ்சிக்கிறான். வேதத்திலே நாம் படிக்கிறோம், அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்று
வெளிப்படுத்தல் 16:14 நாம் படிக்கிறோம். படிக்க வேண்டாம், 16:14 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவி. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஜனங்கள் அந்த அற்புதங்கள் நடக்கும் போது அந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே தவறாக பேசினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை குறித்து என்ன அப்போஸ்தலன் பேதுரு கூட 2 பேதுரு நீங்கள் படிக்க வேண்டாம், இதை நீங்கள் படித்துக் கொள்ள 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதை சொல்லி எச்சரிக்கிறார். இந்த வசனம் படிக்கிற 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9 - 12 வசனத்துல கூட அப்போஸ்தலன் பவுல் அங்கே எச்சரிக்கிறார். கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட அநேக கள்ள போதனையாளர்கள் வருவார்கள் என்று படிங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சத்தியத்தின் மேல நமக்கு வாஞ்சை விருப்பம் இல்லாவிட்டால் பொய்யான சத்தியத்துக்கு புறம்பான போதகர்கள் வந்து நம்மை வஞ்சிப்பார்கள். அப்போ நம்ம இன்றைக்கு எப்படிப்பட்ட பெரிய ஊழியர்கள், பெரிய பேர் பெற்ற ஊழியர்கள் பேசினாலும் அந்த வார்த்தைகள், அவர்கள் பேசுகிற காரியங்கள் தேவனுடைய வார்த்தை தானா, சத்தியம் தானா என்று நாம் அதிக கவனமாக விழிப்போடு அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி இன்றைக்கு இந்த சபை ஊழியர் எவ்வளவு மூத்த போதகர் தெரியுமா, எவ்வளவு அறிந்து உணர்ந்து கொண்டவர், அபிஷேகம் பெற்றவர், இப்படியெல்லாம் பேசுவார்கள். அவர்கள் பேசுவதை கூட நாம் அதிக கவனமாக வேதத்தின்படி அவர் பேசுகிற சத்தியங்கள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி அங்கே பேதுரு மூலம் சாத்தான் அங்கே வழிவிலக்கும்படியாக செய்ய முயற்சித்தாரோ, அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே விழிப்போட இருந்தார். அதனால நாமும் இந்த நாட்களிலே போதிக்கிற போதனைகளை குறித்து அதிக கவனம் இருக்கிறவர்களாக, அந்த வார்த்தைகள் அவர்கள் போதிக்கிற போதனைகள் வேதத்துக்கு ஒத்து போகிறதா, சத்தியத்தின்படி இருக்கிறதா என்பதை நாம் கவனமாக, நாம் விழிப்போடு நாம் அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியம்தான் விடுதலையாகும், அசத்தியம் விடுதலையாகும். அதனால சத்தியத்தோடு கொஞ்சம் பொய்யை கலந்தால் அது விடுதலை ஆகும். சில உதாரணங்களை நாம் பார்க்கும் போது பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் நம்புவது பாவத்தின் சம்பளம் நரகம். நம்ம உண்மையாகவே இதை நான் கண்ணால பார்த்தேன். ஒரு ஏஜ் சபையில ஒரு ஊழியக்காரர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். சாயங்காலத்துல சிறு பிள்ளைகளை வைத்து அங்கே நடித்து காட்டுகிறார்கள். அங்கே லெப்ட் சைட்ல அங்கே சிவப்பு விளக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு மனுஷன் மரித்தது போல அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார். அங்கே பேய் போல கொம்புகளை எல்லாம் கருப்பாக வந்து அந்த மனுஷனை அழைத்து கொண்டு அங்கே அந்த எரிகிற அக்கினி போன்ற அந்த நரகத்துக்கு இழுத்து கொண்டு போவது போல நடித்து காண்பித்து ஜனங்களை அப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்.
இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகம் பேர் பாவத்தின் சம்பளம் நரகம் இப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் மோட்சம் போகும், இப்படிப்பட்ட சிந்தனையிலே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 6:23 அங்கே யோசனம் படிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். அங்கே நாம் ஆதியாகமத்தில் பார்க்கும் போதே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அந்த பழத்தை புசித்த பிறகு அங்கே சாபம் அப்படித்தான் கொடுக்கப்படும். மண்ணுக்கு திரும்புவாய், நீ நரகத்துக்கு போவாய் என்று இல்லை. அப்படியே பிரசங்கியின் புஸ்தகத்துல இதெல்லாம் படிக்க வேண்டாம், நாம் அநேக நேரங்களிலே சொல்லி இருக்கிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, மரித்தோர் ஒன்றும் அறியார், அப்படியே சிநேகம், பகை, கோபம் எதுவுமே இல்லை. மரித்த பிறகு ஒன்றுமே இல்லை. அப்படியே யோபு புஸ்தகத்துல கூட நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோபு 14ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். அங்கே மரித்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மரித்தவன் அங்கே மண்ணாக இருக்கிற ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு வசனம் நமக்கு தெரியும். அங்கே உயிரோடு இருக்கிற நாய், அதென்ன செத்த சிங்கத்தை பார்க்க உயிரோடு இருக்கிற நாய் வாசி. அங்கு மரித்த பிறகு ஒன்றுமே இல்லை. அவன் பிசாசாக வருகிறான், அங்கே சுத்தி நடக்கிறான், அங்கே நரகத்தில் போய் இல்லை. பார்த்தீங்களா? இதை குறித்து நாம் அநேக காரியங்களை பேசி இருக்கிறோம். மரித்தவர்கள் மண்ணில் நித்திரையில, மரண நித்திரையில இருக்கிறார்கள். அது ஒரு நாள் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். ஆதாமில் எப்படி மரித்தார்களோ அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எல்லாரும் இவருடைய வார்த்தையை கேட்கும் காலம் எல்லாரும் வந்து சத்தியத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து கொண்டு அவர்கள் தேவனை அறிக்கிற அறிவுக்கு வருவார்கள். ஏசாயா 26:9-10 கூட, பூமியிலே நியாய தீர்ப்பு நடக்கும்போது உச்சக்கருத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் கூட அப்படியே எல்லா ஜனங்களும் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓடி வருவார்கள். வந்து அங்கே தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வார்கள். இதுதான் தேவன் வைத்திருக்கிற வேதத்தின்படியான சத்தியம். ஆனால் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்? செத்தவுடனே நரகத்துக்கு கொண்டு போனார். அப்போ சில வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அப்படியாக அங்கே தவறுக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் நாம் பார்க்கும்போது, தேவன் ரொம்ப மிகுந்த அன்புள்ளவர். அதனால தேவன் எல்லாரிடமும் அன்பாகவே இருக்கிறார். அவர் எல்லாரையும் ரட்சிப்பார். இப்படிப்பட்ட ஒரு போதனை இது சரி போலத்தான் தெரியும். எல்லாரையும் ரட்சிப்பார், எல்லாரிடத்திலும் மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறார். இந்த போதனை கூட தவறானது. தேவன் எல்லாரிடம் அன்பு காட்டுவார், எல்லாரையும் ரட்சிப்பார் என்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாமே, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமே, எந்த தவறு வேணாலும் செய்யலாமே, அந்த ஒரு நிலைக்கு வந்து விடுவார்களே. வேதத்திலே நாம் படிக்கும் போது ஆண்டவரே சீசர்களுக்கு சொல்லும் போது, யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்கள் படியுங்கள். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
கற்பனைகளை கை கொண்டு இருந்தால், அப்போ தேவனுடைய பிரமாணங்களை, கற்பனைகளை நாம் கை கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும். நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், தேவன் அன்பாக இருக்கிறார் இப்படி என்று இல்லை, அது தவறானது. தேவன் அன்புள்ளவர் தான், ஆனால் தேவன் நீதி உள்ளவர். நாம் படித்திருக்கிறோம், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியை விட்டு அவர் விலகி ஒருபோதும் செல்ல மாட்டார். அந்த நீதி எப்போ அங்கே சரி செய்யப்படுகிறதோ, புல்பில் ஆகிறதோ, அதன் பிறகுதான் தேவனால் அன்பு காட்ட முடியும். இது வேதம் நமக்கு கொடுக்கிற போதனையாக இருக்கிறது. அதனால இப்பொழுது யார் யார் அவருக்கு பயந்து அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய பிரமாணங்களின்படி நடந்து வருகிறார்களோ, அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய சித்தம் செய்கிறார்களோ, அவர்கள் மேல் மாத்திரம் தேவனுடைய அன்பு இருக்கு. அவருக்கு பயப்படுகிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து அதன்படி செய்கிறவர்கள் மேல் அவருடைய அன்பு இருக்கு. தேவன் அன்புள்ளவர் என்றால் பாருங்கள், முதலாம் உலகத்துல ஜலப்பிரளயத்துல நோவா காலத்துல எல்லா ஜனங்களையும் அழித்து போட்டாரு. நோவா அவருடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அதுல எவ்வளவு சிறு பிள்ளைகள், பெண்கள், எவ்வளவு ஜனங்கள், உயிர்கள் என இருந்திருக்கு, அழிவுக்கு போய்விட்டது. அப்படியே லோத்தின் காலத்துல சோதம் குமாரம் பட்டணம், அங்கே பாவம் பெருகின போது அந்த தேசத்தை அப்படியே அக்னியிலே சுட்டரித்து போட்டார். இவையெல்லாம் தேவன் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார். அப்படியே இந்த உலகம் கூட அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நமக்கு வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. இந்த உலகம் அக்னியினால் அழிக்கப்பட போகிறது. அதனால் நாம் இப்பொழுது அதிக ஜாக்கிரதையோடு, பயத்தோடு அவருடைய வார்த்தைகளை தியானித்து சத்தியத்தை, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது அவர் நம்மை பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதனால வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் போது, ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, மத்தேயு 10:42 என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் அதன் பலனை அடையாமல் என்று ஆண்டவர் இயேசு. அதனால் அவருடைய நாமத்துக்காக நாம் படுகிற பிரயாசங்கள், அதற்கு ஆண்டவர் கனத்தை கொடுக்கிறார். தண்ணீர் என்றால் ஒரு கிளாஸ் என்றால் சாதாரண விஷயம், தண்ணீர். அதற்கு அதன் பலனை அடைவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால நாம் இப்பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்து தீமைகளுக்கு விலகி பொய் போதனைகள் எது என்று ஆராய்ந்து கண்டறிந்து அதிக விழிப்போடு இருந்து தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது, எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று நீதியிலே நடப்பதை குறித்து அதிக ஜாக்கிரதையாக இருக்கிறது. இயேசுவின் காலத்திலே கூட அங்கே வேத பாரகர்கள், பரிசேயர்கள், போதிக்கிறவர்கள் அங்கே கலப்பாய் போதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே பாரம்பரியங்களை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே மூதாதையர்களுடைய போதனைகளை, பாரம்பரியங்களை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சீசர்களிடத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, மத்தேயு 16:6-12 இந்த வசனங்களிலே அவர்கள் உபதேசத்தை குறித்து, நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள், சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவு என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் கலப்பான போதனைகள், மனுஷ போதனைகளை அங்கே போதித்துக் கொண்டு இருந்தார். இந்த நாட்களிலும் அப்படியே அநேக கலப்பான போதனைகள் இருக்கிறது.
அதனால் அதிக விழிப்போடு நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் பண ஆசை உடையவர்களாக உலக காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார், உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால கடைசி நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் படியுங்கள். எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுங்கள். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. விலகுனா விலகுதான். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை சுகபோக பிரிய பணாசை சுபாவான்பில் இப்படிப்பட்டவர்களாக ஊழியர்கள் கொண்டு எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட பண ஆசை உடையவர்களாக இருக்கிறார். இவர்களை விட்டு நீ விலகு. கடைசி நாட்கள் அப்படி சாத்தான் அநேக கொடிய காலங்கள் என்று சொல்லப்படும். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். அதனால நாம் அதிக ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் கடைசியிலே உலக இந்த முடிவுக்கு போகும்போது சாத்தான் கட்டப்படுவான். சாத்தானுடைய ஆளுகை முடிவுக்கு வரப்போகிறது. அதனால தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து சாத்தான் இப்படியாக தேவனை தேடி அவரை வாஞ்சித்து அவரை தேடுகிறவர்களை எப்படி அவர்களை கீழே தள்ளி போடலாம் என்று அவன் அதிக முயற்சி எடுப்பான். இதை குறித்த வசனம் கூட இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்தபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். வசனம் எச்சரிக்கிறது. சாத்தனுடைய காலம் முடிவுக்கு வரப்போகும். அதனால நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். இது எப்படி என்றால், ஒரு உதாரணம் சொல்லும் போது, காட்டில் புலி ஒரு பன்றியை துரத்தி கொண்டு அதை பிடிக்க போகும்போது அந்த பன்றி வேகமாக ஓடி தப்பிக்க முயற்சிக்கும். ஆனால் அதால் முடியாது என்ற நிலை வரும்போது அந்த காட்டு பன்றி அந்த புலியோடு சண்டை போடும். அப்படியே வேகமாக முடிந்தாலும் இதெல்லாம் தற்கொலை ஆட்டம் என்று கூட சொல்வார்கள். அப்படியாக சாத்தனுடைய காலம் முடிவுக்கு வரப்போகிறது. அதனால அவன் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை அங்கே விளைவு பண்ண வேண்டும் என்று அதிக முயற்சி எடுத்து அவங்க பிரயாசப்படும். கொடிய காலங்கள் வரும் என்று நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இந்த காலங்கள் வேதத்துக்கு புறம்பான அநேக பொய் போதனைகள் வந்து கொண்டு, அதனால அந்த போதனைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த சமுதாய அமைப்புகள் அநேக வேதத்துக்கு புறம்பான காரியங்களை, அரசாங்கமே அங்கீகரிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதாவது வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணுக்கு ஒரு பொன். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ நாடுகள் கூட ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டங்கள் வந்திருக்கிறது. இவையெல்லாம்
இந்த கடைசி நாட்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படியே கொஞ்ச நாட்கள் லிவிங் டுகெதர் என்று கொஞ்ச நாட்கள் சேர்ந்து வாழலாம், அதன் பிறகு விருப்பம் இல்லாவிட்டால் பிரிந்து, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறது. அப்படியே அநேக நெட்வொர்க்கள், அதாவது என்ன சொல்ல, டார்க் வெப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில அநேக தீமையான காரியங்கள், இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை ஜனங்களுக்கு அதை மீடியாக்கள் மூலமாக சாத்தான் ஜனங்களை எப்படி பாவத்தில் தள்ளலாம் என்று அதிக பிரயாசப்படுத்தி ஜனங்கள் அப்படியாக சீர்கட்டு போய்கொண்டு இருக்கிறார். இது இந்த நாளிலே நாம் கண்களால் பார்க்கிறோம். யாருக்கு எந்த பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்திலே அவர்களை தள்ளி போடும்படியாக சாத்தான் அதிக பிரயாசம் இருக்கும். சிலருக்கு பேர் புகழ், பண ஆசை, அந்தஸ்து, இதை காட்டி அதற்கு முயற்சி எடுத்து அப்படியாக, இன்னும் சிலர் இச்சையை தூண்டுகிற வேசித்தனம் போன்ற காரியங்களிலே இப்படியாக தூண்டப்பட்டு, அப்படி யாருக்கு எதிலே அதிக நாட்டம் இருக்கிறதோ அது அப்படி. அப்படியே சிலர் மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி கொண்டு இப்படியாக அங்கு தூண்டப்பட்டவர்களாக அநேக தீமைகளுக்குள்ளே போகும். மத்திய கிழக்கில் எல்லாம் மதவெறி, ஜாதி வெறி, இப்படியாக ஒருவரை ஒருவர் அழிக்கும்படியாக சாத்தான் இந்த நாளில் அநேக காரியங்களை செய்து கொண்டு சமுதாயம் அப்படியாக சீர்கெட்டதாக இருக்கிறது. இது உலகத்தாரை மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளையும் அங்கே எப்படி அதில் விழச் செய்யலாம் என்று முயற்சி எடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் இருக்கும்போது, இந்த தெய்வீக சிந்தை என்று நாம் தேடும் போது, நாம் சரீரத்தில் இருக்கிறோம், பலவீனமான சரீரம், நமக்குள்ளாக கூட இந்த பாவ சிந்தனைகளை, பாவ எண்ணங்களை, பாவ இச்சையான காரியங்களை நம்மை தூண்டிவிட்டு அதிலே நாம் விழுந்து போகும்படியாக சாத்தான் அதிக பிரயாசம். அதனால நாம் இதை குறித்து அதிக விழிப்போடு இருக்கிறது. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையோடு இருக்கலாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மத்திய 26:41 அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனமானது. அதனால நாம் அதிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாம் சுய பரிசோதனை செய்கிறவர்களாக இருந்து நாம் கவனமாக விழிப்போடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வேண்டியவர்கள் மூலமாக கூட அநேக காரியங்கள் வரலாம். அது கூட எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க. அதுதான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய இருதயம் ஒரு கூடை போல, அதுல எது விழுந்து நிரம்புதோ அதுதான் அந்த இருதயத்திலே இருக்கும். அதனால கேடான சிந்தனைகள் எவைகள் என்று நாம் பார்த்து அதிக கவனத்தோடு அந்த கேடான சிந்தனைகளுக்கு இடம் கொடாதபடி நல்ல ஆவிக்குரிய சிந்தை, தேவனுடைய வார்த்தைகள், இவைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் அப்படித்தான். அதாவது உலக காரியங்கள், படிப்பு, என்ன வேலை தேடுகிற காரியங்கள், அது தேவைதான். ஆனால் அளவு, அது அதிக கவனமாக அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துல அதை
ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்வார்கள். அது தேவையில்லாதது போன்ற ஒரு காரியம். தேவனுடைய காரியங்கள், வார்த்தைகளை கேட்பது, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது, செபிப்பது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாதது. ஆனால் படிக்கிற விஷயமா இருக்கலாம், வேலை தேடுகிற, நமக்கு உயர்வான காரியம் வழங்க தேவைகள், இவைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். இதை நாம் வசனத்திலே படிக்கும் போது பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:8 அங்கே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டது. படிக்கிற அந்த வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வேலையெல்லாம் தேவைதான், பிரயாசம் தேவைதான், படிப்பு எல்லாம் தேவைதான், அது அற்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. உண்மை எல்லா அங்கீகரிப்பு. அப்போ நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் உலக காரியங்களில், படிப்பு, வேலை, இப்படிப்பட்ட உலக காரியங்கள்ல அதிக கவனம் செலுத்துவது கூட அது விழிப்பில்லாமல் தூங்குவது போன்ற ஒரு காரியம். நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். அதனால அதிக கவனம், விழிப்போடு நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தால் போதும், நாம் ரட்சிக்கப்படலாம். ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் போதும், வேதத்தை எப்பயாவது எடுத்து படித்தால் போதும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. இவ்வளவு பெரிய வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அநேகருடைய சாட்சிகள் எதற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? என விழுந்து போனவர்களுடைய சாட்சிகள் இருக்கிறது, பாவத்திலே விழுந்து திரும்ப எழுந்தவர்களுடைய சாட்சிகள் இருக்கிறது, அநேக பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளுடைய சாட்சிகள் இருக்கிறது. எதற்கு? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை நாம் கற்றுக்கொண்டு அந்த பிரமாணங்களின்படி வாழ வேண்டும். அதற்குத்தான் வேதம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, பிரமாணங்கள், அவைகளை கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மத்தேயு யோவான் 5:39 வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவை. வேதவசனம், வார்த்தை, அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஏசாயா புஸ்தகத்தில் நாம் படிக்கும் போது, ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், தேடி ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. விசுவாசித்து அது ஒரு படி. அதன் பிறகு வேதத்தை ஆராய்ந்து நிதானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த பிரமாணங்களை கற்று அதன்படி வாழ்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள, நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாம்சங்கள் மாற வேண்டும். அதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல படிக்கும் போது 17 அங்கே பெரேயா என்ற ஒரு பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஆராய்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தேடி ஆராய்ந்து கற்றுக்கொண்டதால், அங்கே அப்போஸ்தலர்கள் பேசின காலத்திலே அந்த வார்த்தைகளை அவர்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. படிங்கள், அதுல 17-11 அப்போஸ்தலர். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். நற்குணசாலிகள் வேதத்தை ஆராய்ந்து நிதானித்து கற்று தேடி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது நற்குணசாலிகளாக மாறும். ஆராய வேண்டும். வெறும் விசுவாசம் மாத்திரம் போதாது. அதனால இன்றைக்கு இருக்கிற போதனைகள் அதுல தவறுகள் இருக்கா என்று நாம் ஆராய்ந்து நிதானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் விழிப்பாக இல்லை, தூங்குகிறது போல. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது லூக்கா 12:37 அங்கே விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். படியுங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விழித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பாக்கியம். அவர்கள் தான் பாக்கியம். அவர்களிடத்திலே ஆண்டவர் வந்து அங்கே என்ன அறை கட்டிக்கொண்டு ஊழியம் செய்வார். இப்படி நாம் விழித்து கொண்டிருந்தால்தான் நமக்கு வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் சத்தியங்கள் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கும். தேவ சித்தம் என்னதென்று நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளவே யாருக்கு அவர் போதிப்பார், யாருக்கு அவர் அறிவை உணர்த்துவார் என்று நாம் படிக்கும் போது ஏசாயால 28 9 அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஏசாயா 28:9 அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. பாத்தீங்களா, வெறும் பால் போதனை இயேசு நமக்காக அறிவித்தார். உண்மைதான். இந்த பாலான ஒரு போதனை அது மாத்திரம் போதாது, அதுக்கு மேலாக கடந்து போக வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன, இந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த காலத்துல நாம் இருக்கிறோம், அவரை எதிர்கொள்ள எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும், பலமான ஆகாரம் நாம் தேடி கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால சங்கீதத்துல கூட 107:8 தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் பிறக்கும். தவனம் ஒரு தாகம், சத்தியத்தின் மேல தேவனை அறிக்கிற அறிவில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுபாவத்துல வளர்வதில் நமக்கு ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கிறது. இதை குறித்து நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரே நமக்கு ரோல் மாடல். அவரே அந்த பாதையை, அந்த ரட்சிப்பின் பாதையை, இடுக்கமான பாதையை திறந்து அதிலே அவர் நடந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது அவருடைய கடைசி நாட்கள் பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளே போகிறார். அவர் சொன்னது போல அங்கே கெத்செமனேயிலே போய் அங்கே செபிக்கிறார். என போதித்தபடியே விழித்திருந்து செபிக்கிறார். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மத்திய 26:36 அவர் எப்படிப்பட்ட ஜெபம் அங்கே ஏறெடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மார்க் 14:33 அந்த வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் திகிலடையவும் மன கலக்கம் அடையவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14:33 அது மட்டும் படி. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அது திகில், பயம் வந்துச்சு, மிகவும் வியாகுலம், ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எப்படி அவரை ஒரு குற்றவாளியை போல, கொடுமையான ஒரு குற்றவாளியை போல அவர்கள் கைது செய்து
அங்கே அவரை அநேக உபத்திரவத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே ஒரு திருடர்கள் மத்தியிலே சிலுவையிலே அடிக்கப் போகிறார்கள். தேவ தூஷணம் சொன்னான் என்று அவரை குற்றப்படுத்த போகிறார்கள். தேவனுடைய குமாரன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியே தேவனுக்கு பிரியமில்லாதவன் போல ஆகிவிட்டான் என்று தேவ தூஷணம் அங்கே குற்றம் சுமத்தப்படுகிறார். தேவனுக்கு பிரியமானவன் என்றால் தேவனால் அவர் பாதுகாக்கப்பட்டிருப்பாரே என்று அநேக கொடூரமான காரியங்கள் அவருக்கு நடக்கப் போகிறது. முகத்திலே துப்புவார்கள். அவரை சவுக்கால் அடித்து அவரை குட்டி சிலுவை சுமக்க பண்ணி அநேக பாடுகள் அங்கே வரப்போகிறது. இவைகளை எல்லாம் அறிந்து அவர் திகிலனே மிகுந்த மனக்கலக்கம் அடைந்தவரால் அங்கே நாம் படிக்கும் போது லூக்கா 22 அந்த சில வார்த்தைகள் அங்கு படிக்கல. 63 65 லூக்கா. இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இப்படி அநேக காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றாக தெரிய வரப்போகிறது. எல்லாம் அறிந்து அவர் மிகுந்த துக்கம் அடைந்தவரால் விழித்திருந்து அங்கே செபிக்கிறார். அதிக ஊக்கமான பாரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து அங்கே தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். லூக்கா 22:44 ஊக்கத்தோடு அங்கே ஜெபம் பண்ணினார் சொல்லப்படும். அப்படிப்பட்ட அங்கே ஜெபம் விழிப்போடு அவர் சொன்னதின்படியே அப்படியே ஜெபிக்கிறார். ஜெபித்து தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக் கொள்கிறார். தூதன் வந்து பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவாக அந்த தேவையை உணர்ந்து பரிசுத்த ஆவியின் பலன் தேவனுடைய ஒத்தாசை வேண்டும் என்று நாம் ஒரு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும். இயேசு அதை அறிந்து அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். வேர்வை துளிகள் இரத்தமாக வந்தது என்று சொல்லுகிறார். அவ்வளவாக அவர் அங்கே ஊக்கத்தோடு ஜெபித்து அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து கொண்டு ஜெபித்து பலனை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தைரியமாக சீசர்களிடம் வருகிறார். வருங்கள், வேலை வந்தது, எழுந்திருங்கள், போவோம் என்று அங்கே அவர்களை எதிர்கொள்ளுகிறார். அப்படியே அவர் பிடித்து கொள்ளுகிறார்கள். அநேக சித்திரவதைகள், அநேக விசாரணைகள், அப்படியே அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிற எல்லாவற்றையும் பொறுமையோடு செய்யும். காரணம் அவர் ஜெபித்து அதை விழித்திருந்து ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டார். அதே சமயத்துல பாருங்கள், சீசர்கள் அதை குறித்து ஒரு கவலையற்றவர்களாக அங்கே தூங்குகிறவர்களாக இருந்தார் அன்றைய தினத்தில். அதனால அந்த சீசர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். அப்போஸ்தலர் பேதுரு, உங்களுக்காக நான் மரிக்கவும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் சிறைச்சாலைக்கு போக தயார் என்று சொன்னவர் கூட பலன் இல்லாமல் அங்கே அவரை சபித்து சத்தியம் படுத்துகிற அங்கே பின்மாற்றம் ஆனது போல. அதனால அந்த விழித்திருந்து ஜெபிக்கிற காரியம் எவ்வளவு பலனுடையது, வல்லமையுடையது, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு எவ்வளவு தேவை என்பதை ஆண்டவர் இயேசு நன்றாய் அறிந்து விழித்திருந்து இங்கே தேவ பலனை பெற்றுக் கொண்டார். அப்படியே இந்த நாட்களிலே கடைசி நாட்களாக இருக்கிறது. உலகத்தின் முடிவு நாட்களிலே அநேக பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் நம்மை எதிர்க்கும். இந்த சோதனைகளிலே நாம் அதை எதிர்கொள்ள அதற்கு நமக்கு விழிப்போடு கூடிய ஜெபம் அவசியமாகும்.
விழிப்பு. ஆண்டவர் இயேசு சொன்னதின்படி அப்படியே விழித்திருந்து செபித்து பலனை பெற்றுக்கொண்டு அங்கே அவர் எதிர்கொண்டார், தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால இந்த விழிப்பு இல்லாவிட்டால், அந்த விழிப்போடு அந்த செபத்தில் இல்லாவிட்டால் நாம் இப்படிப்பட்டதான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சோதனைகளில் வரும்போது நாம் விழுந்து போகிறவர்களாக இருக்கும். அனுதினம் காலையில் எழும்பி நாம் செபித்து தேவனுடைய சமூகத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். நாம் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நம்முடைய சிந்தனை, நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள், இவைகளிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, சாத்தான் கூட ஊழியர்கள் போல ஒளியின் தூதன் நேசத்தை போட்டு போய் போதனைகளை நம்மிலே கொண்டு வருவான். அதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சத்தியத்தை தேடி சரியாக உணர்ந்து ஆராய்ந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் பேசினாலும் சத்தியத்தின்படி வேதத்தில் இருக்கிறபடி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, சத்திய வார்த்தை போதனைகள் எல்லாவற்றையும் நாம் நிதானமாக ஆராய்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து கற்றுக்கொண்டு இந்த பெரிய பட்டணத்தார் போல நாம் அவைகளின்படி வளர்ந்து நற்குணசாலிகளாக மாறுகிறவர்களாக இருக்கிறோம். இதை அனுதினம் செபத்திலே இருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக, தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக அந்த வசனத்தை படித்து முடியும். முதல்ல படித்த இல்லையா, லூக்கா 21ஆம் அதிகாரம் 36, 34 எப்படி 34 அந்த உலக முடிவு குறித்து அங்க பேசுகிறார். உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இந்த விழித்திருக்கிற குறித்து நம்ம இந்த நாளில் பார்த்தோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி அந்த ஒரு சிந்தனையில இருக்க வேண்டும். பூமியிலங்கும் ஒரு கண்ணியை போல அழிவு வரும், சமாதானம் சௌக்கியம் உண்டு சொல்லும் போது இது 1 தெசலோனிக்கேயர்ல சொல்றார். சடிதியாய் வரும். அங்கே ஆண்டவர் இயேசு கண்ணியை போல வரும் என்று சொல்லுகிறார். இங்கே பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானம் சௌக்கியம் உண்டு என்று சொல்லும் போது அங்கே கற்பவதியானவனுக்கு வேதனை வருவது போல அழிவு சடிதி. இங்க சமாதானமா இருக்கிறது போல தோணும், சடிதியாக இந்த உலகம் முடிவுக்கு வரும், பெரிய அழிவுக்கு பெரிய யுத்தங்கள் நாசமோசங்கள் வருகிறதாயிரம். அப்படியே செப்பனியால கூட இதே வார்த்தை தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்கே தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியிலே நீர் மூலமாக்குவேன் என்று எடுத்தீங்களா? அந்த வசனம் மாத்திரம் படிங்க. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். சடுதியாய். வெள்ளியும் பொன்னும் என்றால் நம்முடைய எந்த ஒரு முயற்சியும் அங்கே அந்த இடத்துல பாதுகாப்பு, சடுதியான அழிவு. அதனால இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு விழிப்போடு காத்திருக்க வேண்டும். அப்படியே இந்த விழிப்போடு இன்னும்
ஒரு தேவை நமக்கு உண்டு, தெளிந்த புத்தி. அந்த தெளிந்த புத்தி குறித்து கூட நாம் வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். தெளிந்த புத்தினா அதை எதை பற்றி வேதம் குறிப்பிடுகிறது என்பதை குறித்து தேவ சித்தம் வந்தால் வருகிற நாட்களில் நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை அதிகமாக கேளுங்கள், தியானியுங்கள். அதிகமாக வேதத்தை தியானித்து உணர்ந்து கொண்டு ஜெபித்து நாம் எப்போ ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.